தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க. ஒரு அதாவது எங்கெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பாருங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரிங்களா? இதுதான் சரியான விடை. 54வது கேள்வி, பிழை திருத்துக. இதுவும் ஓர் அந்த வேறுபாடை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஒரு மாநகரம். சரிங்களா? ஒரு மாநகரம் அப்படிங்கிறது சரி. ஏன்னா இங்கே அப்படிங்கிறது என்ன, ஒரு உயிர்மை எழுத்து. சரிங்களா? அப்போ இந்த ஒருங்கிறது தான் வரும். சரிங்களா? மற்றதுலாம் பாருங்கள், ஓர் மாணவன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓர் மாணவன் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? ஒரு மாணவன் தான் வரும். அதே மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நகரம் அப்படின்னு தான் வரணும். ஒரு நகரம் அப்படின்னு தான் வரணும். சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஒரு நகரம் அப்படின்னு தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஓர் நகரம்னு கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் வந்தால் தான் ஓர் அப்படின்ற சொல் வரும். ஒரு அப்படிங்கிற சொல் உயிர்மெய் எழுத்து வந்ததுன்னா ஒருங்கிற சொல் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 55வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. சரிங்களா? சொல்லையும் பொருளையும் நம்ம பொருத்துறோம். உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சதாக தான் இருக்குது பாருங்கள். பொக்கிஷம் அப்படின்னு என்ன சொல்வீங்க? பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம். ஜாஸ்தி அப்படின்னா இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்னது? ஜாஸ்தி அப்படின்னா மிகுதியாக உள்ளது. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது அழகு. சரிங்களா? பொக்கிஷம்னா மீனிங் என்ன? செல்வம். ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் பெரும் பரப்பு. சிங்காரம்னா அழகு. சரிங்களா? சிங்காரம் அழகு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 56வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா பாருங்க, ஏ. ஆப்ஷன் ஏல மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. சரியா? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னா மேகங்கள் அப்படிங்கிறது பன்மை, சூழ்ந்து கொண்டன அப்படின்னா பன்மையை குறிக்குது. அப்போ இது சரி. மற்றதை பாருங்கள், ஆப்ஷன் பியை பாருங்கள். மேகம் சூழ்ந்து கொண்டதுன்னு தான் வரணும். கொண்டனன்னு வந்திருக்கு. மேகம் சூழ்ந்து கொண்டனர் இது வராது. கொண்டனர் அப்படின்னு வராது. சரிங்களா? இது அக்ரிணை இல்லை, அதனால் மேகங்கள் சூழ்ந்துள்ளது அப்படின்னும் வராது. சரிங்களா? 56க்கு மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படிங்கிறது தான் சரியான விடை. 57வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்க, இது பழம் அன்று. சரிங்களா? இது பழம் அன்று. பழம் அப்படிங்கிறது என்னது? ஒருமை. சரிங்களா? ஒருமை. பழம்ங்கிறது ஒருமை. அப்போ அன்றுங்கிறதா வரும். சரியா? அன்று அப்படின்னா ஒருமைக்கு தான் அன்றுங்கிறது வரும். இது பழம் அன்று. 57வது கேள்வி 58வது கேள்வி, கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப்பெயரினை எழுதுக. கூட்டுப்பெயர். சரிங்களா? நிறைய இருக்குது அப்படின்னா என்னது? வாழை மரங்கள் நிறையா இருந்தால் அதை என்னன்னு சொல்வீங்க? வாழை தோட்டம். சரிங்களா? வாழை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியை வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வாழையினுடைய இளம் நிலையில் என்னன்னு சொல்லுவோம்? வாழை கன்று. 59, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. என்னது? பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பாருங்க, விளைவுக்கு நீர். சரிங்களா? அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். சரிங்களா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? 59வது கேள்விக்கு. 60வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய். சரிங்களா? 5 என்பதன் தமிழ் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 5 அப்படிங்கிறதுக்கு ரூங்கிறது தான் சரியானது. இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4 அந்த 10 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிட்டாவே நம்மளால் 100 வரைக்கும் போட முடியும். சரிங்களா? முதல்ல அனைவரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து ஒரு வினா கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? 5 அப்படிங்கிறதுக்கு ரூ. 61வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பிறர்க்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிங்களா? என்னது ஆன்சர்? அதனால் அப்படிங்கிறது. அப்போ படிங்க, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எதனால் கொடுக்குறோம்? நம்ம
பிறருக்கு கொடுக்கறது வந்து செல்வத்தினுடைய பயன். அதனால நம்ம பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம்னு சொல்றாங்க. அதனால். சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சரியா? இதில் வந்து சரியான இணைப்பு சொல் என்ன அப்படின்னா அதனால். சரிங்களா? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால். எதனால் வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து 2 நாள் மழை வரும்னு சொல்லியிருக்கு? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதனால் அப்படிங்கிறது சரியான விடை. சரியான இணைப்பு சொல் தான் இங்கேயும் கண்டுபிடிக்கிறீங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். எதுக்காக வளர்க்குற? ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில். 64வது கேள்வி. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க. பாருங்க. ஆப்ஷன் டி. இன எழுத்துக்கள் என்றால் என்ன? இதுதான் சரியான விடை. சரிங்களா? இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதா சரியான வினாச்சொல். 65. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று. சரிங்களா? பேச்சு வழக்கில் நம்ம வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறோம். அதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்கள். பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. சரிங்களா? பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. இதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னா பேப்பருங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல்? செய்தித்தாள். படிச்சுட்டு அப்படின்னா படித்து கொண்டு. இருங்கிறதுக்கு இரு தான். சரிங்களா? என்னது? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாருங்க. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு அப்படிங்கிறதோட எழுத்து வழக்கு என்ன? செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. 66வது கேள்வி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. பாருங்க என்ன கொடுத்துருக்கான்? வவுத்து வழி. சரிங்களா? வவுத்து வழி. சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சில வயிற்று வலி. சரிங்களா? மற்ற எல்லாமே தவறுதான். வறுத்து வலி, வயிற்று வலி, வவுத்து வலி என்னமோ தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் இங்கே சி பாருங்க, வயிற்று வலி அப்படிங்கிறதா நம்மளுடைய எழுத்து வழக்கு. சரிங்களா? இதையெல்லாம் வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பேச்சு வழக்கு மாறும். வவுத்து வலி அப்படிங்கிறதுக்கு எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா வயிற்று வலி. 67வது கேள்வி. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன? வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? இந்த இரண்டுக்குமே இந்த ஒரு வார்த்தை தான் பொருந்துது. சரிங்களா? நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? 68வது கேள்வி. இரு பொருள் தருக. இரு பொருள் படிச்சிருப்போம் நம்ம சின்ன வகுப்புலையே. தாரணி அப்படின்னா உலகம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உலகம் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே நீங்கள் எழுதிடலாம். உலகம் அப்படின்னாலும் பூமினாலும் ஒரே இதுதான். தாரணி அப்படின்னா பூமி, உலகம்னு அர்த்தம். சரிங்களா? இதில் எல்லாம் மாறி இருக்குது பாருங்க. கதிரவன்னா சூரியன், மதினா நிலா. இங்கே பாருங்க சூரியன், உலகம், கடல், பூமி. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. இங்கே மட்டும்தான் வந்து ஒரே இது கொடுத்துருக்காங்க. பூமி, உலகம். தாரணி அப்படின்னா பூமி, உலகம் அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா? 69வது கேள்வி. கலைச்சொல் அறிக. என்னது? ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் அப்படின்னாவே என்னது? ஈஸியாக எழுதிடலாம். இதழியல். சரிங்களா? ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். 70வது கேள்வி. கலைச்சொல் அறிதல். ஹெர்ப்ஸ். சயின்ஸ் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். படிக்காதவங்களுக்கும் சிம்பிளான வார்த்தை தானே இது. மூலிகை. சரிங்களா? ஹெர்ப்ஸ்னா மூலிகை. கலைச்சொல் தருக. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்னது? கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். 71வது கேள்வி பார்த்தீங்களா? கோனிக்கல் ஸ்டோன்னா என்னது? குமிழிக்கல். ஆன்சர் என்ன? குமிழிக்கல். கலைச்சொல் அறிக. கான்சனன்ட். கான்சனன்ட்னா மெய்யெழுத்து. சரிங்களா? கான்சனன்ட்னா மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கு என்ன? உயிரெழுத்து அப்படின்னா என்னது? வவ்வல். சரியா? உயிரெழுத்து அப்படின்னா வவ்வல். 73வது கேள்வி. நடத்தல் என்பதற்கு வேர்ச்சொல்லை எழுது. நடத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர். அதனுடைய வேர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க? நட. சரிங்களா? இதே நடந்த அப்படின்னா பெயர்ச்சொல்.
நடந்து வினைச்சொல், நடந்தவர் வினைமுற்று. சரிங்களா? வினையாளனையும் பெயர். நடந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். வேர் சொல்லை தேர்வு செய்க. சரிங்களா? கேட்டனன். கேட்டனன் அப்படிங்கிறதோட வேர் சொல் என்ன? கேள். சரிங்களா? கேட்டனன் அப்படிங்கிறதோட வினைச்சொல் கேள். 75வது கேள்வி, ஓடியவர் என்பதன் வேர் சொல்லை எழுதுக. ஓடியவர் அப்படின்னா ஓடு. சரிங்களா? ஆப்ஷன் பி ஓடுங்கிறது தான் சரியான விடை. ஓடினான் வினைமுற்று. ஓடிய பெயரெச்சம். ஓடி வினையெச்சம். சரிங்களா? ஓடு அப்படிங்கிறது வேர் சொல். 76வது கேள்வி, வேர் சொல்லை தெரிவு செய்தல். தந்தான். தந்தான் அப்படிங்கிறதோட வேர் சொல் என்ன? தா. சரிங்களா? 77, மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. எல்லாமே என்னது? மா. மா அப்படின்னா என்னது? மரம் அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு, திருமகள், நிறைய பொருள் இருக்குது. சரிங்களா? மா அப்படின்னா தான் இந்த பொருள்கள் எல்லாம் வரும். மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு. இதனுடைய பொருள் வந்து என்னது? மா அப்படிங்கிறதோட பொருள்கள் தான் இதெல்லாம். 78வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். என்னது? வாலண்டியர். வாலண்டியர்ஸ் வாங்கப்பான்னு சொல்கிறாங்களே யார்? தன்னார்வலர். சரிங்களா? வாலண்டியர்னா தன்னார்வலர். 79வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்துக பாருங்க. பள்ளத்தாக்கு அப்படின்னு என்னது? பள்ளத்தாக்கு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வரும்? வேலி. சரிங்களா? புதர் அப்படின்னு என்னது? புதர் மண்டி கிடக்குது. புதர் எப்படி இருக்கும்? அப்படியே வந்து அழகாவாக இருக்கும். அப்படியே திக்காக உள்ளுக்குள்ளே யாரும் போக முடியாத அளவு முள் செடி இருக்கும். அதை திக்கெட். சரிங்களா? புதர்னா திக்கெட். சமவெளி அப்படின்னு என்னது? சமமாக இருக்கும். அப்போ பிளைன். சரிங்களா? பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ். சரிங்களா? பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் விடை. என்னது? பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. புதர் அப்படின்னா என்னது? திக்கெட். சமவெளி அப்படின்னா பிளைன். பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ். 80வது கேள்வி, மரபு பிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழை இல்லாத தொடர் அப்படின்னா கோழி கொக்கரிக்கும். சரியா? கோழி கொக்கரிக்கும். இதுதான் பிழையற்ற தொடர். மற்றதை பாருங்க, கோழி கத்தும், கூவும், அகவும். அகவும்னா எது வரும் சொல்லுங்க? சொல்லுங்க. கோழி அகவும் அப்படின்னு வருது. அகவும் அப்படிங்கிறது என்ன வருது? குயில் கூவும். சரிங்களா? அகவும் அப்படின்னா மயில் அகவும், கோழி கூவும். கரெக்டா? கோழி கூவுமா? என்ன கூவும்? சேவல் தான் கூவும். சரியா? சேவல் தான் காலையில் கூவும். கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். மயில் அகவும். மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை என்னன்னு சொல்லுவாங்க? கொய்து வா. சரிங்களா? மலர் அப்படின்னா கொய்து வா அப்படின்னு தான் சொல்லணும். மலர் கொய்தல். சரியா? மலர் கொய்து வா. 82வது கேள்வி, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிது அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எளிமையாக ஒரு விஷயத்தை செய்கிற, அப்போ கஷ்டமாக ஒரு விஷயம் செய்வ. அதான் எளிது, அரிது. பிரித்தெழுதுக. தான் என்று. தான் கூட்டல் என்று. சரிங்களா? இன் கூட்டல் ஏ வந்து சேரும்போது என்ன ஆகும்? நே அப்படிங்கிற வார்த்தை வரும். சரிங்களா? தான் கூட்டல் என்று, தான் என்று. 84, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றி அறிதல் அப்படிங்கிறது நன்றி கூட்டல் அறிதல். சரிங்களா? நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். 85, மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மின் அணு அப்படிங்கிறது என்னது? மின் கூட்டல் அணு. மின்னணு அப்படிங்கிறத பிரித்தோம்னா மின் கூட்டல் அணு அப்படின்னு வரும். சரிங்களா? 86, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நீக்குதல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? எனக்கு இந்த பொருள் வேண்டான்னு தூக்கி தனியாக வச்சிடறோம், நீக்கிடுறோம். அப்போ எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். எனக்கு வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிறது. சேர்த்தல். நீக்குதல் அப்படிங்கிறது சேர்த்தல் எதிர்ச்சொல். 87வது கேள்வி, திருநெல்வேலி என்பதனுடைய மருவு. திருநெல்வேலிக்கு என்ன? நெல்லை. சரிங்களா? ஊர் பெயர்களினுடைய மருவு எழுது. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? திருச்சிராப்பள்ளி. திருச்சி அப்படிங்கிறத அதனுடைய மரு. சரிங்களா? திருச்சிராப்பள்ளின்னு தான் ஆரம்ப காலத்தில் வரும். இப்போ என்னமா இருக்குது?
திருச்சின்னு மாற்றியாச்சு சரிங்களா. அடுத்தது 89வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். என்னது? வாடகை. வாடகை எதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். வாடகை எதுக்கு கொடுப்போம்? நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுப்போம் சரிங்களா. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடி கூலி சரிங்களா. குடியிருக்க வீட்டுக்கு நாம் வந்து கூலி கொடுக்குறோம், குடியிருக்கிறதுக்காக கூலி கொடுக்குறோம். அதுதான் வாடகை அப்படின்னா குடிக்கூலி. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. என்னது? லூட் மியூசிக் அப்படிங்கிறது என்னது? யாழிசை சரிங்களா. லூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் சரிங்களா. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். காம்பேக்ட் டிஸ்க் என்பதோட தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்பேக்ட் டிஸ்க்னா என்னது? சிடின்னு சொல்லுவோமா, சிடி, அதுதான் குறுந்தகடு. கலைச்சொல் தேர்ந்தெடுத்தல். வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் சொல்கிறோம், அதோட தமிழ் சொல் தெரியுமா? பாருங்க, காணொளி கூட்டம் சரிங்களா. வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொளி கூட்டம். காணொளி அப்படின்னா வீடியோ, கான்ஃபரன்ஸ் அப்படிங்கும்போது கூட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 93 அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல். என்னது? டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படின்னா என்னது? ஒழுக்கம். ஸ்கூலில் அடிக்கடி வந்து டீச்சர்ஸ் சொல்லுவாங்க டிசிப்ளினாக இருக்கணும்னு. என்னது? ஒழுக்கமாக இருக்கணும். இதுதான். 94 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். என்னது? உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல சரிங்களா. கண்ணை காக்கும் இமை போல அப்படின்னா என்னது? பேணுதல், பேணல் அப்படிங்கிறதா சரி சரிங்களா. கண்ணை வந்து இமை எப்படி காக்கும்? கண்ணை குத்துறக்கு ஒருத்தன் போகிறான்னா டக்குன்னு கண்ணை மூடி இமை வந்து பாதுகாத்துரும் கண்ணை. அதுதான் வந்து பேணுதல், பாதுகாத்தல்னு அர்த்தம். 95வது கேள்வி பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இதை வந்து ஒழுங்குபடுத்தி காட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை நம்ம ஒழுங்குபடுத்தணும். எப்படி? ஆப்ஷன் ஏ பாருங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சரிங்களா. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 96வது கேள்வி, ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக சரிங்களா. ஒரு தொடரில் 2 வினைகளும் சேர்ந்து வரணும் சரிங்களா. சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ என்னது 2 வினைகள்? விரிந்தது, விரித்தது. விரிந்தது, விரித்தது சரிங்களா. பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்கான்? ஆப்ஷன் பியில் மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. விரிந்தன அப்படின்னா தாமரை மலர் அப்படியே விரியுது, இதழை விரிக்கிறது, விரிந்தது. அடுத்தது மயில் தோகையை விரித்தது சரிங்களா. விரித்தது. விரிந்ததுக்கும் விரித்ததுக்கும் உங்களுக்கு புரியுதா? மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது சரிங்களா. இதழ்கள் அப்படிங்கிறது விரிந்தன பன்மையில் வந்திருக்கா. மயில் தோகை அப்படிங்கிறது விரித்தது. மயில்னா ஒரே ஒரு மயில் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ விரித்தது ஒருமை. அடுத்து 97 அகரவரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம் சரிங்களா. இதை வந்து அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் பியில் அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு சரிங்களா. 98வது கேள்வி, எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உங்களுக்கு தான் கொடுத்துட்டானே இங்கேயே ஆச்சரியக்குறி. அப்போ இது உணர்ச்சி தொடர் சரிங்களா. என்னது? எவ்வளவு உயரமான மரம், இது எவ்வகை தொடர் கண்டறிக. என்னது? உணர்ச்சி தொடர். 99வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். என்ன வரும் கேள்வி? கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்த போலந்துங்கிற நாட்டை தூக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல வினா சொல்ல ஆட் பண்ணிட வேண்டியதுதான். கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 100வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. திருக்குறள் என்னன்னு போட்டுறாங்க? உலக பொதுமறை என்று இதை வந்து என்னது? வினாவணி வந்து தேர்ந்தெடுங்க. அப்போ ஆப்ஷன் பியில் பாருங்க, எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? நமக்கு